ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஓஐ டேட்டா எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 312.92 பாயிண்ட் மைனஸ்லையும் 1.24% மைனஸ்லையும் ஃபைனலாக 24,865.7 க்ளோஸ் வச்சுருக்கு. பேங்க் நிஃப்டி செக் பண்ணி பார்க்கும்போது 689.35 பாயிண்ட் மைனஸ்லையும் 1.14% மைனஸ்லையும் ஃபைனலாக 59,839.65 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நம்ம டேட்டாவுக்கு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்று வீக்லி எக்ஸ்பைரி இருந்ததுனால இந்த டேட்டா ஒர்க் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டா எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணோம். இருந்தாலும் நிஃப்டி நான் ஒரு டைம் நேற்று என்ன முடிஞ்சிருக்குன்றதை மட்டும் பார்க்கலாம். கால் சைடு பார்த்தீங்கன்னா 3,47,495 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. புட் சைடு பார்த்தீங்கன்னா 13,11,859 கான்ட்ராக்ட் நியூவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு ஹையஸ்ட் ஓஏ கிரியேட் பண்ணியிருக்காங்க. கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு சொல்லுது. ஆனால் நிஃப்டியில் நேற்று வீக்லி எக்ஸ்பீரியன்றதுனால இந்த டேட்டா நமக்கு ஒர்க் ஆகாது. இதில் காட்டுற எல்லா டேட்டாவும் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் 5,569 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ ஃபியூச்சரில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிமாண்டை விட சப்ளை தான் 13% அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த கால் ஆப்ஷனில் பாருங்கள், 45,733 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே கால் சைடு 34,283 கான்ட்ராக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ நெட்டாக பார்க்கும்போது 11,450 கான்ட்ராக்ட் கால் சைடு நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 49,873 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 34,887 கான்ட்ராக்ட் அவங்களோட ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இப்போ புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 14,986 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே புட் சைடும் கால் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் கிடையாது, கிட்டத்தட்ட நேராக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கால் சைடு 11,000 சம்திங் கான்ட்ராக்டும் புட் சைடு 14,000 சம்திங் கான்ட்ராக்டும். அப்போ கால் சைடை விட புட் சைடு தான் அதிகமான ஓஏ இருக்குது, இருந்தாலும் நேராக இருக்குன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷன் தான் 4% அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட் உள்ளே வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பாருங்கள், 60,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 61,000, 62,000 இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கால் சைடு ரொம்ப நல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்டாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 60,000 கால் ஆப்ஷனில் 7,200 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 61,000 கால் ஆப்ஷனில் 13,756 கான்ட்ராக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருந்தாங்க. 62,000 கால் ஆப்ஷனில் 9,789 கான்ட்ராக்ட் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே புட் சைடு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்க்கும்போது 60,000 புட் ஆப்ஷனில் 228 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங்கும், 69,500 புட் ஆப்ஷனில் 3,068 கான்ட்ராக்ட் நியூ ஓஏயும், 59,500 புட் ஆப்ஷனில் 3,068 கான்ட்ராக்டும், 59,000 புட் ஆப்ஷனில் 1,195 கான்ட்ராக்டும் நியூ ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா சைட்வே மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த மாதிரி பொசிஷனில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது என்ன வேணாலும் நடக்கலாம். நேற்று பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் அடிப்படையில் பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2 சைடு சரிசமமாக இருக்கிறத பார்க்குறோம். அதனால் நேரோ ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாஸ்டர் கிளாஸஸில் என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கான நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா உங்களுக்கு அக்சஸ் கிடச்சிடும். அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு சிங்கோட ஐ அல்லது லோவை ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பிரேக்கான பை, இதுக்கு கீழே பிரேக்கான செல் அப்படின்ற மாதிரி இருக்காது. எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல க்ரியேட் ஆகும் அப்படின்றது கவர் ஆகும். அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட், கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி செயல்படும், அதோட கேரக்டர் என்ன, அதோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி என்ட்ரி எடுக்கணும், இதை பற்றி உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக் டேட்டா. ஒரு ஆர்டர் புக்கில் எவ்வளோ பையர் குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ செல்லர் குவான்டிட்டி இருக்குது, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பையர் குவான்டிட்டி செல்லர் குவான்டிட்டி எவ்வளோ ஒரு முக்கியமானது, இதை பற்றின கிளாஸஸ் இருக்குது உங்களுக்கு. அடுத்து இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இஓடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் வேறு, ரியல் டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் வேறு. இதை ரெண்டையும் எப்படி நம்ம மேட்ச் பண்ணி என்ட்ரி எடுக்கணும், இதை பற்றி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அடுத்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. எப்போவுமே பார்த்திங்கன்னா
ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை தான் பெரும்பாலும் கவனிப்பாங்க. ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை யாரும் கவனிக்கிறதில்ல. ஆனால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை விட ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவுக்கு தான் பவர் அதிகம். அது ஏன், எதனால் அப்படின்றது உங்களுக்கு கிளாஸஸில் கவர் ஆகும். அடுத்து ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா, அடுத்து 20 டேஸ் லைவ் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு 20 டேஸும் லைவ்லேயே ஓஏ எப்படி வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்றதை பற்றி அப்டேட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.